தாக்கப்படுகிறார். அந்த இதோட பின்னணி என்ன, எதனால அது நடக்குது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து இது விரிவா பார்க்கலாம். ஏன்னு கேட்டா அந்த விஷயத்தோட ஏர்போர்ட் மூர்த்தியோட உடன் பயணிக்கிற நம்ம நண்பர் இருக்காரு. அவர் வந்து இந்த இதுல எல்லாம் வந்து என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ அவரை வச்சு நம்ம பேசணும்னா இது கரெக்டா இருக்கு. ஏன்னா இப்போ நேற்று வந்த அந்த முக்தாரோட மை இந்தியா வீடியோலையும் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பல செய்திகள் வந்து மறைக்கப்பட்டதாக நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க வந்து போய் அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் அந்த இடத்த, அதாவது பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிரில் இருக்கிற இடத்த வந்து மொத்தமாக பிடிக்கிறதுக்கான 80 லட்ச ரூபா பேசி பிடிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை இருந்தது. அது வந்து பில்டிங் ஓனர் வந்து 80 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அப்படிங்கிற நேரத்தில் தான் வந்து இவங்க போய் இன்வால்வ் ஆகி பண்ணுறதாக சொல்லப்படும். டிஜிபி அலுவலகத்திற்கு எதிர்க்க டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த 4 நபர்கள், அந்த 4 பேர்கள் எப்பொழுதுமே டீ கடைக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு டிஜிபி அலுவலகத்துக்கு வரக்கூடிய மாற்று கட்சியினர் அவர்கள் கருத்தை பேட்டி கொடுக்கும் பொழுது, ஏன்னா டிஜிபி அலுவலகத்திற்கு வாசலிலே தான் பேட்டி கொடுக்க முடியும், அந்த டீ கடைக்கு அருகாமையில் தான் பேட்டி கொடுக்க முடியும். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இன்னொரு உதாரணத்தோட நான் தொடங்குறேன். ஏன்னா இந்த 4 நபர்ல இந்த திலீப்னு சொல்லக்கூடிய நபர், இன்னும் சில நபர்கள் முருகன் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் நான் வந்து RSS அணிவகுப்பு தடை விதிக்கணும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா RSS அணிவகுப்புக்கு எதிராக அவர் டிஜிபி அலுவலகத்தை சந்திச்சாரு. நாங்களும் போய் டிஜிபி அலுவலகத்துல இந்து மக்கள் கட்சி சார்பில் மனு கொடுக்க போயிருந்தோம். RSS அணிவகுப்புக்கு நீங்க அனுமதிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் பல இடங்களிலே கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு பலரை மிரட்டக்கூடிய அந்த அமைப்புக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்களும் என்ன பண்ணோம், டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்ப இதே திலீபன் என்னை நேரடியாக நான் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது RSSக்கு எதிராக, எனக்கு எதிராக மிரட்டல் விடுத்தவன் தான் இந்த திலீபன். நீங்க போய் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகத்துக்கு போறதுக்கு வர்றாரு. அவர் வந்து அருள் பாமகவோட எம்எல்ஏ இருக்கிற அருள் வர்றாங்க. அவங்க கூட டிஜிபி அலுவலகத்துக்கு பார்க்க போறாங்க. இது அருளே கூப்பிடாம என்ன காரணத்துக்காக நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துக்கு போறாரு? அதாவது இந்த டிஜிபி அலுவலகத்துல வந்து ம.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஆடுதுறையில தாக்குதல் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சு. பாமக சேர்ந்த பாமகவினுடைய ம.க. ஸ்டாலின் அவர்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி கொலை முயற்சி. ஆமா, இதே போன்ற கொலை முயற்சிகளை தொடர்ச்சியாக இதே ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெரம்பலூரிலே அவர் கூட்டம் நடத்தினால் தன்னுடைய சாதி பற்று பிறசாதி நட்பு என்கின்ற அந்த தலைப்பின் அடிப்படையில் எல்லா இடங்களிலும் பறையர் சமூகத்தையும் மற்ற சமூகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை ஏர்போர்ட் மூர்த்தி செய்துட்டு இருக்கார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணுதுன்னா மற்ற சமூகங்களையும் பறையர் சமூகத்தையும் பிரித்து அதிலிருந்து அரசியல் குளிர்காயக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்கு. தரப்புலையும் நம்ம வந்து அந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நான் வந்து திருமாவளவன் மேலேயும் மரியாதை வச்சிருக்கேன், அவரும் எனக்கு நண்பர் தான். அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி நண்பர் தான். ஆனால் அவர்களுக்கு பின்னர் வந்து பப்ளிக்ல நடக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது நான் இந்த கேள்வி கேட்டேன். அதே போல அவர் வந்து இப்போ நீங்க சொல்ற அந்த ரஜினிகாந்த் அந்த வழக்கறிஞர் இப்ப இருக்காருல்ல, அவரும் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவரு வழக்கறிஞர் இல்ல, அவரும் என்ன சொல்றாருன்னா அவரும் எனக்கு நண்பர் தான், சரிங்களா? அவரு என்ன சொல்றாருன்னா வந்து அவர் ஒரு கூட்டத்துல, கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்துல ஆதித்தமிழர் பேரவை அதியமான் இருக்காரு, அப்புறம் கூர் ராமகிருஷ்ணன் இருக்காரு. இந்த கூட்டத்திலேயே வந்து அவரை வச்சு கொண்டே ஒரு ஆள் பேசுறாரு, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு அப்படின்னு பேசின இதெல்லாம் இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்குங்கிறத அவர் பலமுறை டிஜிபி அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கார், புகார் கொடுத்திருக்கார். அவர் வந்து மனுவாக கொடுத்திருக்கின்றார். என்னுடைய உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்களிடத்திலே துப்பாக்கி இருந்திருந்தால் அந்த துப்பாக்கியின் மூலமாக அவர் உயிர் பிழைத்திருக்கு. டிஜிபி அலுவலகத்தில் காவல்துறை இல்லையே சார். ஒரு 15 நிமிடம் காவல்துறையினுடைய டிஜிபி அலுவலகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை காவல்துறை அலுவலகத்துக்கு வாசல்ல நடக்க பிரச்சனைக்கு அங்கு மூர்த்தி அவர்கள் மீது ஏதேனும் ஒரு கல்லை தூக்கி, ஏதேனும் ஒரு கட்டையை தூக்கி, கத்தியை தூக்கி வெட்டி இருந்தால், அந்த ஏர்போர்ட் மூர்த்தி செத்து இருந்தா அப்போ வந்து என்ன பேசுவாங்க?
என்கவுண்டர் பண்றதுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? கிடையாது. காவலர்களை கத்தியால் ரவுடி வெட்டி விட்டான், ஆமா நாங்கள் சுட்டு விட்டோம். ஆமா, இது வந்து அப்ப மூர்த்தி அவர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இங்க எதுவும் இல்லையா? ஏர்போர்ட் மூர்த்தி செத்து போணுமா? நீங்க பறையர் சமூகம், பட்டியலின மக்கள், அவர்களுக்காக நான் உழைக்கின்றேன், அவர்களுக்கான தலைவர் என்று சொல்லும் பொழுது அந்த இரு தரப்பினருக்கும் எதிராக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். சோ அதன் பேர்ல ராயப்பேட்டை இதுல நடந்த இந்த பிரச்சனைக்காக தான் இது நடந்ததா, அல்லது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஏதாவது அந்த வளாகத்தை கைப்பற்ற பார்த்தாரா? சார், இது அப்பட்டமாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த ரஜினிகாந்தும் அப்புறம் அவர் கட்சியை சார்ந்த சிலரும் சேர்ந்து கொண்டு பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார். இவரெல்லாம் பத்திரிகையாளருக்கு அருகதை இல்லாத, உண்மையிலேயே இந்த முக்தார் எல்லாம் வந்து அங்க அருகதை இல்லாம பேசிட்டு இருக்க நபர்களை அனுமதிக்கிறார். இல்ல அவர்கிட்ட வந்த ஆட்களை வைத்து மட்டும் பேசியிருக்காரு. இந்த எஃப்ஐஆர் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேல மட்டும்தான் இந்த வழக்கு இருக்கா, அல்லது வந்து மற்றவர்கள் மேலே வழக்கு இருக்கா? இப்போ அலுவலகத்தில் இருந்ததுனால நான் இன்னும் எஃப்ஐஆர் பார்க்கவில்லை. ஆனால் அவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த அரசாங்கம் யாரை வேண்டுமானாலும் பேரை சேர்த்துக் கொள்வது என்பது சாதாரணமா. அங்க ஏன் ஜாகிர் வந்தாருங்கிறத பத்தி வெளியில பேசல. கட்சியினுடைய தலைவராக அவர் பேசியிருக்க வேண்டும், கட்சியினுடைய தலைவராக விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும். அவரும் அதை பேசவில்லை. இது திட்டமிட்ட சதி. எப்படியாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த சதி திட்டத்தை இந்த திலீபன் போன்ற, இந்த ஜாகிர் போன்ற, இந்த முருகன் போன்றவர்களை வைத்து அது வந்து அந்த பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிரில் இருந்தது வந்து இவர்களுடைய ஒரு மூர்த்தியோட பொறுப்பாளர், கட்சி பொறுப்பாளர் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு வந்து அந்த கடையில ஒரு பறைய பேரவைன்னு ஒரு போர்டையும் வச்சிருக்காரு. அது வந்து சில டிஸ்பியூட்னால வந்து அது வந்து காவல் நிலையத்துக்கு போகுது. காவல் நிலையத்திலையும் வந்து அவங்க வந்து சிவில் டிஸ்பியூட்னு கொண்டு போயிருக்கணும். அது கொண்டு போகாமல் அந்த ஆய்வாளர் வந்து ஏதோ அவங்களுக்குள்ளார சாதகமாக இருந்தார் அப்படின்ட்டு ஒரு குற்றம் சொல்கிறாரு. அது அப்படி பார்க்க போனால் அது அப்படி தான் தெரியுது. ஸோ இந்த இதையை வைத்துக்கொண்டு அடுத்தது வந்து டிஜிபி அலுவலகத்தில் தாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் பார்க்கும்பொழுது இதுவும் வந்து அவர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை. ஒரு டிஜிபி அலுவலகம் ஒரு மைய தமிழ்நாட்டுடைய தலைமை காவல் நிலையத்தோட அதிகாரிகள் இருக்கிற ஏரியாவில் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்ததுங்கிறது வந்து அந்த அசம்பாவம் நடந்தது வந்து நம்ம தேவையற்றது. இதில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது, பின்னால் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செந்தில் சொன்னாங்க. வணக்கம். இப்போ பரபரப்பாக சில நிகழ்ச்சிகள் சென்னையில் ஓடிட்டு இருக்குது. அது தமிழகம் முழுவதும் ஒரு என்ன நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த செய்திகள் இருந்தாலும் அதோட இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக காமிச்சிட்டு இருக்குது. இதில் வந்து ஊடகங்கள் வந்து பல ஊடகங்கள் பலவிதமாக இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எதை பேசுகிறோன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகம் போகிறாரு, அங்கே வந்து தாக்கப்படுகிறார். அந்த இதோட பின்னணி என்ன, எதனால அது நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதை விரிவாக பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அந்த விஷயத்தோட ஏர்போர்ட் மூர்த்தியோட உடன் பயணிக்கிற நம்ம நண்பர் இருக்கார். அவர் வந்து இந்த இதுல எல்லாம் வந்து என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை வச்சு நம்ம பேசணும்னா தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நேற்று வந்த அந்த முக்தாரோட மை இண்டியா வீடியோலையும் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பல செய்திகள் வந்து மறைக்கப்பட்டதாக நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க வந்து போய் அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் அந்த இடத்த, அதாவது பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிரில் இருக்கிற இடத்த வந்து மொத்தமாக பிடிக்கிறதுக்கான 80 லட்ச ரூபா பேசி பிடிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை இருந்தது. அது வந்து பில்டிங் ஓனர் வந்து 80 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அப்படிங்கிற நேரத்தில் தான் வந்து இவங்க போய் இன்வால்வ் ஆகி பண்ணுறதாக சொல்லப்படுது. ஆனால் இது முற்று முழுதாக தவறாக தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து வாடகைக்கு இருக்காங்க. வாடகைக்கு இவர் மட்டும் கிடையாது. அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியோடைய ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர், அவரோட கட்சியோட பொறுப்பாளர் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் வந்து வாடகைக்கு இருக்கார். அந்த வாடகைக்கு இருக்கிறவர் வந்து அவருடைய கடப்பேரையும் வச்சுருக்காரு. அவரே வந்து இன்னொன்று பறையர் பேரவையும் அந்த இது வச்சுருக்காரு. சரி, ஒரு நம்ம கட்சியில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அந்த வீட்டை அந்த கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் வரும்பொழுது அப்போ தான் இவர் போகிறார். அது சரி, நம்மளோட ஒரு பொறுப்பாளர் இல்லை, அந்த பொறுப்பாளருக்கு ஒரு பிரச்சனையும் போது அந்த கட்சி தலைவர் வர்றது நேச்சர் தானே. இது அது போல் போய் பார்க்குறாரு. அந்த பிரச்சனை தான் வந்து ஒரு வாரமாக, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு வாரமாக ஓடிக்கொண்டிருக்குது.
அதற்கு எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாமே இருக்குது. ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. இதற்கு பின்னர் வந்து டிஜிபி அலுவலகம் வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம பேசுவோம். இப்போ நம்மளோட இணைஞ்சு இந்த 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 இதையெல்லாம் பேசுறதுக்காக நம்மளோட வந்திருக்காரு இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. பட் நம்ம வந்து இதில் வந்து அந்த கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்கல. அங்கே என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த செய்திகளை தெரிந்தவர் என்கிற முறையில் தான் அவரை நம்ம அழைச்சிருக்கோம். அதனால கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செந்தில். வணக்கம். வணக்கம் செந்தில், இப்போது டிஜிபி அலுவலகத்தில் நடந்தது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக எல்லா பக்கம் போச்சு. சென்னையிலையும் அது பரபரப்பாச்சு. ஏன்னா வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே ஒரு இதாச்சா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பெருசாச்சு. இது வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட அவர் பொது மக்கள் இருக்க பெரிய திரள் மக்கள் இருக்கிறதுல அந்த இடத்துல பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்குதியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியோட சாதகமாக இருக்கக்கூடிய சீமானும் இதை பற்றி பேசுகிறாரு. இதை முக்கியமான தலைவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. இது என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், ஏன் நடந்தது அப்படிங்கிறது வந்து பின்னணியோடு நம்ம வந்து தெரிஞ்சாதான் சரியாக இருக்கும். இதில் வந்து அன்னைக்கு நடந்தது என்ன ஆக்சுவலாக முதல்ல வந்து நீங்கள் அதை சொல்லுங்கள். அன்னைக்கு இவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து டிஜிபி அலுவலகம் எதுக்கு போகிறார்? அங்கே வந்து விசிக ஆட்களோட இருக்காங்கன்னு தெரியும். அதாவது அவங்க வீடுகளில் பக்கத்தில் இருக்குது. அம்பேத்கர் பாலத்து பக்கத்தில் அவங்களோட வீடுகள் இருக்குது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அங்கே ஒரு டீ குடிக்க வந்த நபர்கள் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. இவர் ஏன் அங்கே போகிறாரு, என்ன காரணம், அதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லுங்களேன். அதாவது டிஜிபி அலுவலகத்திற்கு எதிர்க்க டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த 4 நபர்கள், அந்த 4 பேர்கள் எப்பொழுதுமே டீ கடைக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு டிஜிபி அலுவலகத்துக்கு வரக்கூடிய மாற்று கட்சியினர் அவர்கள் கருத்தை பேட்டி கொடுக்கும் பொழுது, ஏன்னா டிஜிபி அலுவலகத்திற்கு வாசலிலே தான் பேட்டி கொடுக்க முடியும், அந்த டீ கடைக்கு அருகாமையில் தான் பேட்டி கொடுக்க முடியும். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இன்னொரு உதாரணத்தோடு நான் தொடங்குறேன். ஏன்னா இந்த 4 நபர்கள், அந்த திலீப்னு சொல்லக்கூடிய நபர், இன்னும் சில நபர்கள், முருகன் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் நான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு தடை விதிக்கணும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு எதிராக அவர் டிஜிபி அலுவலகத்தை சந்திச்சாரு. நாங்களும் போய் டிஜிபி அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் மனு கொடுக்க போயிருந்தோம். ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு நீங்க அனுமதிக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் பல இடங்களிலே கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு பலரை மிரட்டக்கூடிய அந்த அமைப்புக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்களும் என்ன பண்ணோம், டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்ப இதே திலீபன் என்னை நேரடியாக நான் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, எனக்கு எதிராக மிரட்டல் விடுத்தவன் தான் இந்த திலீபன். இது இன்னைக்கு நேற்று நடக்கல. இது இந்த அமைப்பின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள்ல பொறுப்பு வாங்கி கொண்டு அங்கு வரக்கூடிய மாற்று கட்சியினரை மிரட்டக்கூடிய, ரவுடித்தனம் பண்ணக்கூடிய, போக்கிரித்தனம் பண்ணக்கூடிய ஒரு 4 பேர் அங்க டீ கடையில உட்காந்துட்டு இதே பொழப்பா அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 4 பேர். இல்ல, அவங்க வீடு வந்து அதுக்கு அடுத்த இதுங்க, அம்பேத்கர் பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த ஏரியாக்குள்ள இருக்குது. அவங்க வந்து வெளியே வந்து பேசுறாங்க. அப்ப அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த இருக்காங்க. அவர் வந்து நீங்க குறிப்பா இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்களே. அங்க டீ கடையில் 4 பேர் மட்டும் தான் டீ குடிக்கிறாங்களா? இல்லையே, பல பேர் வர்றாங்க. அத்தனை பேரும் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அதெல்லாம் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கறவங்க கிட்ட போய் காட்டுவாங்களா? எதிர்ப்பு தெரிவிக்கிற பேர்ல நாங்க எங்கள் கருத்தை நாங்க சொல்லுவோங்க. எங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பத்தி, இந்து மதத்தை பத்தி திருமாவளவன் என்னெல்லாம் பேசியிருக்காரு, இந்து மத கோயில்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு. இல்ல, அதாவது அரசியல் நாங்க அதுக்கு எதிர்வினையை நாங்க காமிச்சோம்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சரி. அப்ப நாங்க அதுக்கு அந்த அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி எதிர்க்கின்றார் அல்லது அவர் தலைவரை பேசுகின்றார் என்று சொன்னால் என் தெய்வத்தை இழிவா பேசியிருக்காரு திருமாவளவன், இந்து மதத்தை இழிவா பேசியிருக்காரு, இல்ல இது ராமபிரானுக்கு எதிராக பேசியிருக்காருங்க. அப்ப அதுக்கெல்லாம் எதிர்வினைகள் காட்டணும்னு இந்த மக்களும் இந்துக்களும் அவருக்கு எதிராக கிளம்பினாக்கா? இல்ல, ராமனுக்கு எதிராக நீங்க முன்னாள் முதல்வரே வந்து பேசியிருக்காரு, கருணாநிதி அவர்களும் பல பேர் பேசியிருக்காங்க, பல பேர் பேசுறாங்க. இந்த பிரச்சனைக்குள்ள வருவோம். இப்ப வந்து நீங்க போய் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகத்துக்கு போறதுக்கு வர்றாரு. அவர் வந்து அருள் பாமகவோட எம்எல்ஏ இருக்கிற அருள் வர்றாங்க. அவங்க கொண்டு டிஜிபி அலுவலகத்துக்கு பார்க்க போறாங்க. இது அருளே கூப்பிடாம என்ன காரணத்துக்காக நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துக்கு போறாரு? அதாவது இந்த டிஜிபி அலுவலகத்தில் வந்து மா.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஆடுதுறையிலே தாக்குதல் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்து, பாமக சேர்ந்த பாமகவினுடைய மா.க. ஸ்டாலின் அவர்கள் மீது
வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி கொலை முயற்சி. ஆமா, இதே போன்ற கொலை முயற்சிகளை தொடர்ச்சியாக இதே ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெரம்பலூரிலே அவர் கூட்டம் நடத்தினால் தன்னுடைய சாதி பற்று பிறசாதி நட்பு என்கின்ற அந்த தலைப்பின் அடிப்படையில் எல்லா இடங்களிலும் பறையர் சமூகத்தையும் மற்ற சமூகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை ஏர்போர்ட் மூர்த்தி செய்துட்டு இருக்கார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணுதுன்னா மற்ற சமூகங்களையும் பறையர் சமூகத்தையும் பிரித்து அதிலிருந்து அரசியல் குளிர்காயக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக இவர்கள் தாக்குதலை தொடர்ந்து நடத்துகின்ற காரணத்தினாலே மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக இவரா என்ன பண்றாரு, டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து அங்கு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் அருள் வருகிறாரா மற்றொரு வருகிறாரா என்பதை விட அங்கு வரக்கூடியவர்களோடு அவர் என்ன தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு வரார். அவர் மட்டுமல்ல, இன்னும் யார் வேண்டுமானாலும் டிஜிபி அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான இடம், அது பொதுவான மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான பொதுவான இடம், புகார் கொடுக்க வருவோம். இல்ல இது வந்து அவர் மேல ஒரு கொலை முயற்சி வழக்கு இது இருக்குது. ஒரு அதுக்காக அவர் வந்து அவங்களோட ஆதரவு தெரிவிச்சு போறாருன்னு சொல்றீங்க, அருளை பார்க்க போறாரு. ஆமா, இப்போ வந்து ஏர்போர்ட் மூர்த்தி நீங்கள் ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை வந்து ஒவ்வொரு காணொலியிலும் சரி அல்லது ஒவ்வொரு மேடைகளிலும் சரி கண்டபடி திட்டுறது நாங்கள் பார்த்துருக்கோமே. அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திட்டுகிறார் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதே திருமாவளவன் அவர்கள் பறையர் என்ற பெயரிலே வரக்கூடியவர்களை செருப்பால் அடித்து துரத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதை தானே இன்னைக்கு இந்த திலீபனும் செஞ்சிருக்காங்க, இந்த முருகன்ற ஆளும் செஞ்சிருக்காங்க, இந்த ஜாகிர் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் செஞ்சிருக்கிறார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு என்ன திருமாவளவன் சொன்னாரோ அதை தான் இங்கு செஞ்சிருக்கிறார். தலைவர் சொல்றதுதான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க, தலைவருடைய தூண்டுதல்ல தான் செஞ்சிருக்காங்க. திருமாவளவனுடைய தூண்டுதல்லையும் திருமாவளவனுடைய வழிகாட்டுதல்லையும் திருமாவளவனுடைய உத்தரவின் பேரில் தான் செருப்படுத்தரிச்சிருக்காங்க. இல்ல திருமாவளவன் இன்னொரு கூட்டத்திலையும் பேசுறாரு, என்னோட விசிகேல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மேலே ஒரு 10 வழக்காட்சி வாங்குங்க ஐயா, வாங்காம எதுக்கு இருக்கிறீங்க? அதுதான் அது வந்து 347 போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி நீங்க போய் பாருங்க, அது ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமா சொல்றாரு. அது இல்லாம மாற்று கட்சி ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த பெண்கள் வந்து எங்க கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதையும் இருக்கு மிடுக்கு இருக்குன்னு அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. எங்களுடைய வாலிப பசங்கள்லாம் வந்து அவர்கள் வந்து மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, அதனால அந்த மாற்று என்று மற்ற சாதியினருக்கு எதிரான ஒரு துவேஷமான போக்கை பறையர் சமூக மக்கள் மத்தியிலும் பட்டியலின மக்கள் மத்தியிலும் விதைக்கக்கூடிய விஷத்தை விதைக்கக்கூடிய வேலையை திருமாவளவன் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்த விஷயத்துல என்னன்னே தெரியாம என் பெயரை அந்த விஷயத்துல என்ன பண்றாங்க வேண்டும் என்றே சொல்லணும்னு பாக்குறேன். நான் கேட்கிறேன், திருமாவளவன் மேல நானே இந்த இதெல்லாம் பேசியிருக்கேன் நான் சொல்றேன். இதே ஏர்போர்ட் மூர்த்தியும் அவரும் வந்து சில இடங்கள்ல பண்ணியிருக்காருல்ல. நீங்கள் அந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய உட்லேண்ட்ஸ் இது இருந்தது இல்லை, டிரைவின் ஹோட்டல் இருந்தது. அங்கே வந்து யாரையோ ஒரு ஆளை மிரட்டி ஏதோ 80 லட்ச ரூபாயோ 60 லட்ச ரூபாயோ கேட்டு மிரட்டினால அவர் ஏதோ ஒரு வகையில் போய் காவல்துறைக்கு போனால காவல்துறை வந்து ஒரு கன் பாயிண்ட்ல இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னு சொல்லி அந்த செய்தியும் வருது இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கும். அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை போடும். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அவர்தான் குற்றவாளி என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? நீதிமன்றத்தில் வழக்கு அப்படி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றார். அந்த குற்றத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுவாரு, அது விடுதலை ஆகி வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவார்? எப்படி அது நீங்க சொல்றதெல்லாம் நியாயமா? அவர் மீது வழக்கு இருக்கு, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை அவர் நீதிமன்றத்தின் மூலமாக எதிர்கொண்டு இருக்கின்றார். அவர் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார் என்பது அவருடைய வாதம். உடனே அவர் குற்றவாளி போல சித்தரித்து அவரை வந்து போக்குறி, அவர் வந்து பிட்பாக்கெட்டு, இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது இவங்களுக்குலாம்? இல்ல சிலதெல்லாம் வந்து செவி வழியாக கேட்கும் பொழுது நிறைய செய்திகள் வர்றது மாதிரி இருக்கு. நீங்க இப்போ கூவத்தூர்ல நடந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். அதிமுகவோட எம்எல்ஏகளை கூவத்தூரில் வச்சுருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், இது பரவலாக தெரிஞ்சது. அந்த கூவத்தூர் வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கிற ஏரியா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு சுற்றி நின்று பாதுகாப்பு கொடுத்தது வந்து யாரும், அதாவது எம்எல்ஏ யாரும் வெளியே போகாமல் பாதுகாப்பு கொடுத்தது நம்ம மூர்த்தியோட ஆட்கள்னு சொல்கிறாங்களே சார். அதாவது எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள். சசிகலா அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதற்கொண்டு அன்னைக்கு இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் சொன்னா அவர்கள் என்ன மிரட்டி வச்சிருக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏக்களை மிரட்டி
அவர்களை வலுக்கட்டாயமாக அங்க வைத்திருக்காருன்னு ஏதாவது எம்எல்ஏக்கள் சொன்னாங்களா? நீங்களா வந்து என்ன பண்றீங்க? மூர்த்தி அண்ணா அவர்கள் மீது வந்து இவர் வந்து அங்க போய் நின்று ஆளா போய் நின்று ஆட்களை வச்சு நின்னாரு. இதெல்லாம் நாமளா வந்து வதந்திகளையோ அல்லது நாமளா போய் மூர்த்தி அவர்களை வந்து அவர் அடியாள் போல வைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையான விஷயத்தை உருவாக்க கூடாது. எம்எல்ஏக்கள் சொல்லணும். நீங்களோ நானோ அல்லது இந்த அல்லக்கைகளா இருக்கக்கூடிய விசிகால சில பேர் பேசிட்டு இருக்கான் பாருங்க, அவன் சொல்லக்கூடாது. அங்க இருந்த எம்எல்ஏக்கள் சொல்லணும். அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது யார் வழக்கு கொடுத்திருக்கார்களோ அவர்கள் சொல்லலாம். சரி, இவர்களுக்கு என்ன தெரியும்? இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு தரப்புலையும் நம்ம வந்து அந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நான் வந்து திருமாவளவன் மேலேயும் மரியாதை வச்சிருக்கேன், அவரும் எனக்கு நண்பர் தான். அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி நண்பர் தான். ஆனால் அவர்களுக்கு பின்னர் வந்து பப்ளிக்ல நடக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது நான் இந்த கேள்வி கேட்டேன். அதே போல அவர் வந்து இப்போ நீங்க சொல்ற அந்த ரஜினிகாந்த் அந்த வழக்கறிஞர் இப்ப இருக்காருல்ல, அவரும் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வழக்கறிஞர் இல்ல, அவரும் என்ன சொல்றாருன்னா அவரும் எனக்கு நண்பர் தான். சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா வந்து அவர் ஒரு கூட்டத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தில் ஆதித்தமிழர் பேரவை அதியமான் இருக்காரு, அப்புறம் கூர் ராமகிருஷ்ணன் இருக்காரு. இந்த கூட்டத்திலேயே வந்து அவரை வச்சுக்கொண்டே ஒரு ஆள் பேசுறாரு, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு அப்படின்னு பேசின இதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன மாதிரி ஒரு தமிழர்கள் இடத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சி பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அவரும் நண்பர் தான். ஆனால் அவரும் வந்து இந்த மாதிரி சில செயல்பாடுகள் இருந்தாரு. இதற்கு முன்னாடி நடந்த ஆம்ஸ்ட்ராங்கோட அவர் கூட இருந்தவர் தான். இப்போ வந்து விசிகேல இருக்கார். ஸோ இத்தனை இருந்தாலும் இப்போ அங்க நடந்த அதாவது டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நடந்ததை நீங்க வந்து கத்தி எப்படி கொண்டு போகலாம்? அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே பல முறை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்குங்கிறத அவர் பல முறை டிஜிபி அலுவலகத்திலே பதிவு செய்திருக்கார், புகார் கொடுத்திருக்கார். அவர் வந்து மனுவாக கொடுத்திருக்கின்றார். சார், என்னுடைய உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடத்திலே துப்பாக்கி இருந்திருந்தால் அந்த துப்பாக்கியின் மூலமாக அவர் உயிர் பிழைத்திருக்கும். அல்லது அவருடைய கையிலும் இது போன்ற ஒரு கத்தி இருந்திருந்தால் அவருடைய உயிர் அங்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். சார், என்னதான் சொன்னாலும் இந்த நாட்டில் வந்து டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு. என்னை தற்காத்துக் கொள்வதற்கு, என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னிடத்திலே ஏதேனும் ஒரு கருவியோ ஒரு ஆயுதத்தையோ வைத்திருப்பது என்பது இது ஜனநாயக நாட்டில் என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கான அடிப்படை தேவை. இல்ல, அடிப்படையா வந்து அரசியல் அமைப்பு அது கொடுக்குது. அப்ப நான் இன்னொன்னு நான் கேட்கறேன், இவ்வளவு ஏர்போர்ட் மூர்த்தியா கத்தி வச்சிருந்தாரு கேக்குறீங்கல்ல, டிஜிபி அலுவலகத்துல எதுவும் லட்டி இல்லையே, டிஜிபி அலுவலகத்துல காவல்துறை இல்லையே. சார், ஒரு 15 நிமிடம் காவல்துறையினுடைய டிஜிபி அலுவலகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை காவல்துறை அலுவலகத்துக்கு வாசல்ல நடக்கிற பிரச்சனைக்கு அங்கு மூர்த்தி அவர்கள் மீது ஏதேனும் ஒரு கல்லை தூக்கி ஏதேனும் ஒரு கட்டையை தூக்கி கத்தியை தூக்கி வெட்டி இருந்தால் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி செத்து இருந்தா அப்போ வந்து என்ன பேசுவாங்க? இல்ல, டிஜிபி ஏர்போர்ட் மூர்த்தி காப்பாத்திக்க தெரியல, ஏர்போர்ட் மூர்த்திக்கு பாதுகாப்பு இல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் துப்பாக்கி எடுத்துட்டு போறேன்னு பேசக்கூடிய உலகம் சார் இது. எனவே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் வைத்திருந்த அது ஆயுதம்னாக்கா என்ன வீச்சருவா வச்சிருந்தாரு, வெட்டருவா வச்சிருந்தாரு. அவர் கையில இருந்த ஒரு சின்னதான ஒரு ஏதோ கூர்மையான ஒரு பொருளை வைத்திருக்கின்றார். அந்த பொருள் வைத்திருந்த காரணத்தினால அவனு ஓடனானுங்க. கண்டிப்பா அந்த தாடி வைத்திருக்கக்கூடிய அந்த முருகன் என்கின்ற நபர் கட்டை எடுத்துட்டு அங்க நின்ன வீடியோ காட்சிகள் எல்லாம் பதிவாயிருக்கு. கையில பெரிய ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு அவரை செருப்பால் அடித்து அவ்வளவு பேரும் சண்டை செய்வது போல அவரை அடித்து தாக்குவதற்கு ஆம்பளைகளாக இருந்திருந்தால் நீ ஒன்று கொண்டு நீ நில்லு. அவர் சொல்றாருல, அவர்கிட்ட 4 பேர் 4 மூலையில நின்றுட்டு கீழே விழுந்துட்டு பின்னாடி பிரண்டைய காட்டிட்டு ஓடுறாங்க பாருங்க பின்னாடி. கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வீடியோல அதெல்லாம் இவங்க வந்து இதுதாங்க, இவங்க வந்து ஒரு தற்காப்புக்கு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அந்த மாதிரி ஒரு அவர்கிட்ட இருந்த சிறு ஆயுதத்தை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது இருந்த சிறிய ஏதேனும் ஒரு கூர்மையான பொருளை வைத்து அவர் வந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா ஆமா, இல்லை என்றால் அவர் அடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமா, அப்படிதான் அவங்க வெறித்தனத்தோடு அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அங்க வந்து டிஜிபி அலுவலகங்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்கான ஒரு தலைமையகம். அங்க வந்து நம்ம வந்து போலீஸ் அத்தனையோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சென்ட்ரி மட்டும் இருக்காரு. என்கவுண்டர் பண்றாங்களா சார்? என்கவுண்டர் பண்றதுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? கிடையாது. காவலர்களை கத்தியால் ரவுடி வெட்டி விட்டான், ஆமா நாங்கள் சுட்டு விட்டோம். ஆமா, இது வந்து அப்ப மூர்த்தி அவர்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு இங்க எதுவும் இல்லையா? ஏர்போர்ட் மூர்த்தி செத்து போணுமா? அவரை ரவுடி பசங்க, காளி பசங்க, போக்கிரி பசங்க, பொறுக்கி பசங்க, இந்த சமூகத்துல சமூக விரோதமாக வாழுகின்ற கட்ட பஞ்சாயத்து கட்சிகளை சார்ந்தவர்கள். சரி, அன்னைக்கு வந்து கட்டை எடுத்துட்டு வந்தான். அந்த எதிர் தரப்புல இருக்கக்கூடிய அந்த விசிகால் இருக்கிறவங்க கட்டை எடுத்துட்டு வந்தான். ஆமா, தப்பி தவறி அவனுகிட்ட அருவாள் இருந்து வைங்க,
அல்லது வேற ஆயுதங்கள் வந்து என்ன நடந்திருக்காங்க? ஏர்போர்ட் மூர்த்தி கதை முடிஞ்சிருக்கும். ஏர்போர்ட் மூர்த்திக்கும் மலரஞ்சலி வைக்கிறதுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்திருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய கட்சிக்காரர்கள் போன்று அவருடைய கட்சிக்காரர்களால் கொல்லப்பட்டிருந்தாக்கா அவர் ஒருவாரம் தெரியாது. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கன்னுவாரு, அவர் நசுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கன்னுவாரு, பறையர் சமூகத்துக்கு நான் தான் தலைவனுவாரு. ஆனா பறையர் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து ஜாகிர் என்கின்ற நபர் அடிக்கும் பொழுது, தாக்கும் பொழுது, அவர் மீது கொடுமையான செருப்பை எல்லாம் வீசி அடிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டு பதில் தெரிவிக்காமல் பறையர்களுக்கு நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதுதான் திருமாவளவன் அவர்களுடைய உச்சபட்ச பறையர் சமூகத்தினுடைய பாதுகாப்பு. நீங்க பறையர் சமூகம், பட்டியலின மக்கள், அவர்களுக்காக நான் உழைக்கின்றேன், அவர்களுக்கான தலைவர் என்று சொல்லும் பொழுது அந்த இரு தரப்பினருக்கும் எதிராக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். தன் கட்சியை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களாக இருந்தாலும், இந்த இரண்டு நபர்களும் இது மாதிரி ஒரு பொது இடத்திலே நடந்து கொண்டது சரியா, இது என் கட்சி சார்ந்தவர்கள் மீது நான் கட்சி நடவடிக்கை எடுக்கின்றேன், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்தது தவறு என்று ஒரு நியாயமான தலைவன் சொல்லியிருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. பறையர்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தலைவனாக இருந்திருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்க வேண்டும். எனவே என்னை பொறுத்தவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் நாடகம் நடிக்கக்கூடிய திரைப்படங்களை நடுவில் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப மக்களையும் பறையர்களையும் ஏமாற்றுவதற்காக நடித்துக் கொண்டிருக்கின்றார். நடிக்கிறாரு, பண்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் இல்ல இப்ப நம்ம கேட்கிற கேள்வி, இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு பின்புலம், வேற ஒரு பின்புலம் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது வந்து ராயப்பேட்டையில மட் ரோட்ல இருக்கக்கூடிய பொன்னுசாமி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வளாகம் இருக்குது, சின்ன வளாகம். அதனுடைய அந்த ஓனர் வந்து துபாயில் எங்கேயோ இருக்காரு. அந்த ஓனருடைய பொண்ணு போய் வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி கடைகள் வைக்கிறவர் வந்து காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பேரில் ராயப்பேட்டை இதில் நடந்த இந்த பிரச்சனைக்காக தான் இது நடந்ததா, அல்லது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஏதாவது அந்த வளாகத்தை கைப்பற்ற பார்த்தாரா? சார், இது அப்பட்டமாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த ரஜினிகாந்தும் அப்புறம் அவர் கட்சியை சார்ந்த சிலரும் சேர்ந்து கொண்டு பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சொல்லப்பட்ட அத்துணையுமே அபாண்டமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிரான பொய்யான வாதம் என்பதை நான் சில விஷயங்களை சொல்லி நான் அதை உண்மை என்பதை எது உண்மைங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். ராயப்பேட்டை பகுதிகளில் ராயப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அருகாமையில் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு வளாகம், அந்த வளாகத்தை நான் இதுவரை நேரிலே பார்த்ததில்லை என்பதுதான் உண்மை ஒன்று. ஆனால் அந்த வளாகத்திலே 4 வீடுகள், 3 கடைகள் கீழே இருந்திருக்கிறதா. அந்த கடைகளிலே வாடகைக்கு அசோக் என்கின்ற நபர் 4 வீடுகளுக்கும் 3 கடைகளுக்கும் வாடகை விட்டிருக்கின்றார். இந்த அசோக் என்பவர் யார் என்று சொன்னால், அவருடைய தகப்பனார், அசோக்கினுடைய தகப்பனார் பல வருடங்களாக அந்த அந்த கடைகளுக்கான வாடகைகளை வசூல் செய்து அவர்கள்தான் வாடகைக்கு விடுறது, அவர்கள்தான் வாடகைக்கு வாங்கிறது. அதை வாங்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நபர்களுக்கு, இஸ்லாமிய அந்த உரிமையாளருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் தெரிந்த செய்தி. ஆமா. அப்படி வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த அசோக் என்பவருடைய தகப்பனார் இறந்த உடனே அசோக் என்பவர் இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அசோக் வந்து அந்த உரிமையாளருக்கு முறையாக வாடகைகளோ இந்த விஷயங்களோ தராமல் இடத்தினுடைய உரிமையாளருக்கும் அசோக் என்கின்ற நபருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு போட்டு இருந்திருக்கின்றார்கள். இதுல கீழே இருந்த கடைகளிலே ஒரு பிரியாணி கடை இருந்திருக்கிறது, பக்கத்திலே 2 வீலர் ஷோரூம் ஒரு கடை வச்சிருந்திருக்காங்க. அதுலயே வந்து வாட்டர் கேன் பிசினஸ் பண்ணக்கூடியவர் தான் பரந்தாமன். அவர் தான் வந்து புரட்சி தமிழகத்தினுடைய கட்சியினுடைய அந்த தொகுதி தலைவராக இருந்துட்டு. இந்த கடைகள்ல வந்து என்னன்னா அசோக்குக்கும் அந்த உரிமையாளருக்கும் நடந்த பிரச்சனைகள்ல கோர்ட்ல இருந்து வாடகைக்கு இருக்காரு சொல்லுங்க. எத்தனை காலமா வாடகைக்கு இருக்காரு? 1.5 வருஷமா அவர் வாடகைக்கு இருக்கிறார். அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். அசோக்கோட அக்ரிமெண்ட் போட்டு அவர் 8 மாத காலமாக இருக்கு. இன்னும் 5 மாத காலம் இருக்கிறது. அந்த அப்ப வந்து கடையை காலி பண்றதுக்காக சொன்னதுக்காக இவங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய கட்சி பொறுப்பாளருங்கிற முறையில போயிருக்காரு. அங்க நடந்ததே என்னன்னா, இந்த நிகழ்வுகள் வந்து கோர்ட்ல இருந்து அந்த அசோக் என்பவருக்கு கோர்ட்ல இருந்து டிஸ்மிஸ் ஆன உடனே அவர் மேல்முறையீட்டுக்காக போயிருக்கிறார். இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த உரிமையாளர், வீட்டு உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேர்ல அந்த அசோக்கை தூக்கி கைது பண்ணி சிறைக்கு அடைச்சிருக்காங்க. இது நடந்திருக்கு. இது அவர்களுக்குள்ள டிஸ்பியூட். அப்ப குடியிருக்கக்கூடிய ஒரு வாடகைதாரர்கள்
அவர் தவறானவர்களிடத்திலே அல்லது ஏதேனும் ஒரு விதத்திலே தவறாக கூட அவர்கள் ஏமாந்திருக்கலாம். அப்படி ஏமாந்திருந்தார்கள் என்று சொன்னால் இதை ஒரு வீட்டு உரிமையாளர் நீதிமன்றத்தின் மூலமாக எவிக்ஷன் ஆர்டர் வாங்கி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம். அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சிவில் டிஸ்பியூட்னு சொன்னா இப்படிதான் இதை தான் மேற்கொள்வாங்க. இல்லை, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் மொத்தம் 4 வீடு இருக்குது, 3 கடைகள் இருக்குன்னு அந்த வளாகத்தில் இருக்குது. இந்த மொத்தம் 7 பேருமே அசோக் கிட்ட தான் பணம் கொடுத்தாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்களா, அல்லது மற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த பில்டிங் ஓனர் யாருன்னு தெரியாது, அசோக் தான் பொறுப்புன்னு நினைச்சிட்டாங்க. ஆமா, ஏன்னா அல்ல அப்படிதான் உண்மை. அவங்களுடைய தகப்பனார் தான் பல வருடங்களாக அந்த வீட்டினுடைய வாடகைகளை வாங்குவது மெயின்டைன் பண்றதெல்லாம் அவங்க வச்சிருந்திருக்காங்க. ஓகே, அப்ப நீங்க போய் அவர் அசோக்கை நம்பி அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, வாடகைக்கு இருக்கிறீங்க. இப்படி இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அசோக் அவர்கள் மீது என்ன பண்றாங்கன்னா, சிறையில் அடைச்சிங்க, சரி வீடை வெக்கேட் பண்ணணும் அப்படின்னா முறையா நீதிமன்றத்துக்கு செல்லாம என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டு உரிமையாளர் சில நபர்களை வைத்துக்கொண்டு அடாவடித்தனமாக இங்க இருக்கக்கூடிய அவருடைய புரட்சி தமிழகம் என்கின்ற பெயர் பலகையை எடுத்துக்கிட்டு அந்த அவர் தண்ணி கேன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஆபீஸை மூடிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலை மூடிட்டு பக்கத்துல 2 வீலர் ஷோரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அவர் 5 லட்சம் ரூபா கொடுத்திருக்காரு. யாரு? அந்த பில்டிங் ஓனர் இல்ல, யாரோ பில்டிங் ஓனரோட பெண்ணா அசோக் கிட்ட கொடுத்திருக்காரு. 5 லட்சம் ரூபாய் யாருன்னா அந்த 2 வீலர் ஷோரூம் வச்சிருக்காரு. ஓ, அது அட்வான்ஸா கொடுத்திருக்காரு. லீஸ் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிறது அந்த வாடகை இருக்கக்கூடியவர்களுடைய கிரீவன்ஸ். ஆமா, அது விஷயமா நீங்க சட்டப்படி போய் தான் நீங்க அலுவலகத்தை எடுக்கணும். சட்டத்துக்கு புறம்பா இவர்கள் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்கு வந்திருக்கின்றார் காவல் நிலையம். இதுதாங்க விஷயம். நான் அன்னைக்கு கமிஷனர் அலுவலகத்திலே விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டத்தை நான் 5 மணி அளவில் அங்கே அடிஷனல் கமிஷனர் சார்லேருந்து எல்லா அதிகாரிகளும் அங்கே தான் இருக்காங்க. நான் அங்கே தான் இருக்கிறேன். அங்கிருந்து வெளியே வரும்பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூப்பிட்றாங்க. இந்த விஷயம் இந்த மாதிரி நம்ம அலுவலகம் இருந்தது, அதை சட்டவிரோதமாக போய் போர்டெல்லாம் எடுத்து அதை உடைச்சிருக்காங்க, டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற உடனே என்ன விஷயம் நான் கேட்கறதுக்காக நான் ராயப்பேட்டைக்கு வந்தேன். ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் இடத்துலையும் உதவி ஆணையர் இடத்துலையும் நாங்கள் உட்காந்து அங்கே என்ன நடந்ததோ அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம். அங்கு நாங்கள் மட்டுமல்ல, வியாபாரி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்கள், அவர் அந்த 2 வீலர் ஷோரூம் வைத்திருக்கக்கூடிய அந்த நபருக்காக அவர் வந்திருக்கிறார். இன்னொரு நபர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க வீடு மேலே வசிக்கக்கூடிய வீடு, அவருக்காக பர்னபாஸ் என்கின்ற வழக்கறிஞர், அவர் பூந்தமல்லி பார் அசோசியேஷனுடைய தலைவர், அவரும் வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலே அங்கு நடந்த நிகழ்வுக்காக காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி வந்த இடத்துல நடந்த வாக்குவாதத்தை தான் வீடியோ எடுத்து போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இங்க உட்காந்து முற்றுகை போராட்டம் பண்றாங்க. முற்றுகை போராட்டம்னா என்ன? காவல் நிலையத்துக்கு வெளியே இருந்து தான் முற்றுகை பண்ணுவாங்க. காவல் நிலையத்துக்கு உள்ள உட்காந்துட்டு முற்றுகை போராட்டம் பண்ணுவாங்களா? காவல் நிலையத்துக்குள்ள உங்களோட நியாயத்தை கேட்கறதுக்காக போறீங்க. காவல் நிலையம் இதுல காவல் நிலையம் நியாயமா நடந்ததா? அதாவது காவல் நிலையத்திலே நீங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் மிக அதிகமாக காவல் நிலையங்களே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அஜித் என்கின்ற ஒரு நபர் படுகொலைனா நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்வுகளிலும் திவாகர் என்கின்ற அந்த 2 வீலர் ஷோரூம் வச்சிருக்கக்கூடியவருக்கு சட்டையை பிடிச்சலாம் இழுத்து பல நிகழ்வு நடந்துருச்சு. அவர் ஹார்ட் பேஷண்ட். அவர் தான் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் அந்த வீடியோக்கெல்லாம் கூட வரும். அவர் ஹார்ட் பேஷண்ட்டு. அவர் அவ்வளோ காசு கொடுத்துருக்கிறாரு. அவரை நீங்கள் லீகலாக போய் நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவரை ஒரு பெரிய ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு. இல்ல, அட்ராசிட்டி யார் நடத்துனது? அது அந்த ஹவுஸ் ஓனருடைய மூலமாக அங்க ஏதோ ஒரு அதிகார பலம் அங்க பின்னாடி இருந்து அதிகார பலம்னா காவல் நிலையத்திலேயே பண்ணாங்களா? ஆமாமா, அதான் நடந்ததுதான் உண்மை. இல்ல, காவல் நிலையத்துக்கு இதுக்கு அதிகாரமே கிடையாதுல்ல. இது சிவில் டிஸ்பியூட்ல இததான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் கேட்டாரு, பர்னபாஸ் வழக்கறிஞரும் கேட்டாரு, சவுந்தரராஜன் அவர்களும் கேட்டாங்க. சிவில் டிஸ்பியூட்ல எப்படி காவல் நிலையத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் எதற்காக தலையிட்டார்கள், இவங்க எப்படி பூட்டலாம், இவங்க எப்படி அங்க போர்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜெனரலா கேட்டாங்க. அது இங்க பேசப்படவே இல்லை. இல்ல, போர்டு எடுத்தது பூட்டினது எல்லாமே இருக்கு. அவங்க காவல் மூர்த்தி எல்லாம் இருக்கு. காவல்துறை ஆளுகளும் இருந்தாங்களா? ஆமா, ஓகே, வீடியோ எல்லாம் இருக்கு உங்களுக்கு, அவர்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் தகவல் தெரிஞ்சவுடன் நாம போய் என்ன பண்றோம், பறையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோடு நான் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக அவரோடு நான் பழகி கொண்டிருக்கின்றேன். நட்பு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவருடைய கொள்கைகளுக்கு நான் எந்த அளவிற்கு அவருக்கு உறுதுணையாக, கொள்கை ரீதியான ஒரு நட்பு எங்களிடத்திலே உண்டு. அவருடைய மற்ற சாதிக்காரங்க கிட்ட அவர் காட்டுகின்ற அந்த நட்பு எனக்கு பிடித்திருக்கின்றது. அவரோடு நாங்கள் பழகி கொண்டிருக்கின்றோம். இதுதான் அடிப்படை. ஆனால் இது உடனே நான் ஒரு சங்கி,
அவர் உடனே வந்து இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இவர்களோடு சேர்ந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்து என்று சும்மா பில்டப் பண்ணக்கூடிய வேலைகளை நான் கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகம் இன்னைக்கு அசோக் நகர்ல இருக்க, அந்த அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அலுவலகம் எப்படிப்பட்ட கட்ட பஞ்சாயத்து நடந்ததுன்னு ஊருக்கே தெரியும். கமிஷனர் அவர்களால் அந்த அலுவலகம் இழுத்து மூடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வெளியில துரத்தப்பட்டார்கள், விரட்டடிக்கப்பட்டார்கள். உண்மையா இல்லையா? அப்ப நீங்க என்ன பஞ்சாயத்து பண்ணீங்க? இல்ல அதே இடத்த மறுபடியும் வந்து இப்ப வந்து அவங்க அங்கதான் இருக்காங்க. அது எந்த இடத்துல இருந்தாலும் அன்றைக்கு ஏன் அப்ப அன்னைக்கு நியாயமா அவர்களுடைய சொத்தாக இருந்திருந்தா, அவர்கள் பணம் கொடுத்து வாங்கியிருந்தா, நியாயமா அவருக்கு பேர் டாக்குமெண்ட் இருந்திருந்தா, அந்த அலுவலகத்திலிருந்து ஏன் வெளியே துரத்தப்பட்டார்கள்? கண்டிப்பா அந்த அலுவலகத்துக்காக தான் அரசியல் கூட்டணி என்பது அது ஊரறிஞ்சவங்களுக்கு தெரியும். இவர்கள் கூட்டணி என்பது இந்த மக்களுக்காக, இந்த சமூகத்துக்காக அல்ல, அவருடைய அலுவலகத்துக்காக. அந்த அங்க இருந்தக்கூடிய அந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவங்க வந்து கூட்டணியை அமைத்துட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால இவர்கள் வந்து இவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகே, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று நாங்கள் போயிட்டு இருந்தா என்னை கொண்டு வந்து இந்த விஷயத்துல சேர்த்து நான் என்னமோ கட்ட பஞ்சாயத்து பண்ணணும். இந்த முக்தார் என்கின்ற முட்டாள், இவரெல்லாம் பத்திரிகையாளருக்கு அருகதை இல்லாத, உண்மையிலேயே இந்த முக்தார் எல்லாம் வந்து அங்க அருகதை இல்லாம பேசிட்டு இருக்க நபர்களை அனுமதிக்கிறாரு. இல்ல அவர்கிட்ட வந்த ஆட்களை வைத்து மட்டும் பேசியிருக்காரு. நம்ம வந்து நீங்களும் வந்தீங்கனாலும் நீங்க ஒரு சார்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா டாக்குமெண்ட்ஸ் நான் கேட்பேன். நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, ஆவணங்கள்லாம் கேட்டுட்டு, அப்பதான் நாங்களே வந்து எடுத்துக்குவோம். இது அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு, பரந்தாமன் அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் அவர் வந்து அங்க இதுக்கு போயிருக்காரு, ஸ்டேஷனுக்கு. அதுக்கு ஆதரவாக தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்திருக்காரு. அந்த தகவல் தெரிந்து என்கிட்ட சொல்லும் போது நானும் போயிருந்தேன். அன்றைய தினம் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தின் மூலமாக புரிஞ்சது, எனக்கு புரிஞ்சது. ஏன்னா வந்து அக்ரிமெண்ட் எல்லாம் நாங்கள் பார்த்தனாலதான் வந்து இந்த பேட்டிக்கே நாங்கள் வந்து ஒத்துக்கொண்டோம். இது வந்து நீங்களும் இன்னொன்னு நான் சொல்றேன் வந்து, நீங்க ஆரம்பத்திலேயே நான் உங்களை குறிப்பிட்ட மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியினர் நண்பராகத்தான் நீங்க வந்திருக்கீங்களுடைய இந்து முன்னணி சார்ந்தவோ இந்து மக்கள் கட்சி சார்ந்தவோ வர கிடையாது. ஒரு நட்பு ரீதியில நீங்க வந்திருக்கீங்க, அந்த இதுல அதுல பங்கெடுத்திருக்கீங்க. அதனால உங்களை வந்து இதுல இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களையும் ஓரளவுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். இதுல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருடைய கட்சிக்காரர் அங்க இருக்கிறாரு. புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்த ஒருத்தருடைய வீடு அதுல இருக்குது. அதனால பர்னபாஸ் வந்தாரு. சவுந்தரராஜன் அவர்கள் வியாபாரி சங்கத்துல இருக்கிறாரு, அவர் அதுக்காக வந்தாரு. நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? திலீபனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? திலீபன் எதற்காக இந்த விஷயத்திலே இந்த இடத்தை வந்து ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய உங்களுடைய கேவலமான வேலையை செய்றீங்க? அது சம்பந்தமே இல்லை அவருக்கு. விசிகாவுக்கும் அந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே இல்லைல்ல. அப்ப வேண்டும் என்ற இவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை இவங்க தலைவருக்கு வந்து ஆதரவாக நம்ம என்ன பண்ணணும்? அப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க சில்லித்தனமா பண்ண இந்த வேலைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து என் கையில அறுபட்டுச்சு. நான் வந்து மருத்துவமனையில். சரி, இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து சிறைக்கு பின்னாடி இருக்காரு. இந்த எஃப்ஐஆர் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேல மட்டும்தான் இந்த வழக்கு இருக்கா, அல்லது வந்து மற்றவர்கள் மேலே வழக்கு இருக்கா? இப்போ அலுவலகத்தில் இருந்ததுனால நான் இன்னும் எஃப்ஐஆர் பார்க்கவில்லை. ஆனால் அவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த அரசாங்கம் யாரை வேண்டுமானாலும் பேரை சேர்த்துக் கொள்வது என்பது சாதாரணமா இவங்க செய்யக்கூடிய காவல்துறையினுடைய வேலைகள் தான். அதனால அவர்கள் நீதிமன்றத்துக்கு அப்புறமா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே சொல்லக்கூடிய வேலைகளை பண்ணுவாங்க. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நெருக்கடியின் காரணமாக தான் அவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதிர்க்க உண்மையாக பிரச்சனையை தூண்டியவர்கள், பிரச்சனையை செய்தவர்கள், தாக்குதலை நடத்தியவர்கள், செருப்படுத்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வீசியிருக்காங்க. அந்த வீசியது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மீது மட்டுமல்ல, பின்பிருந்த அலுவலகத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள், கண்டிப்பா அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு எதிராக நின்று செருப்படுத்த அடிப்போம்னு அடிச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கள் செய்த அந்த ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயத்திற்கு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதுல ஜாகிரையா இவங்க வெளியே கொண்டு வரல. விசிகா நான் என்ன கேட்கறேன்னா, நான் கேட்கிற கேள்விகளாம் சாதாரணமா அடிப்படையான கேள்வி. ஜாகீர் என்கின்ற நபர் அங்கு சண்டையில் ஈடுபட்டவர், ஏன் பேட்டி கொடுக்க வரல? ஏன் ரஜினிகாந்த் அவர் ஏன் கூப்பிட்டு வரல? அப்ப ஜாகீர் என்பவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தாக்கியது, அவர் சண்டை போட்டது, அவர் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டது, அவர் மீதும் வெட்டுப்பட்டிருக்கீங்களே, அந்த வெட்டுப்பட்டதையும் அவரையும் ஏன் போக்கஸ் பண்ணல? அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய பின்புலம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. திலீபன் என்கின்ற ஒரு பரையர் சமூகத்தை சார்ந்தவர், ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற பரையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி இதை மூடி மறைக்க பாக்குறீங்க. அங்க ஏன் ஜாகிர் வந்தாருங்கிறத பத்தி வெளியில பேசல. கட்சியினுடைய தலைவராக அவர் பேசியிருக்க வேண்டும், கட்சியினுடைய தலைவராக விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும். அவரும் அதை பேசவில்லை. அப்ப இது திட்டமிட்ட சதி.
எப்படியாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த சதித்திட்டத்தை இந்த திலீபன் போன்ற, இந்த ஜாகீர் போன்ற, இந்த முருகன் போன்றவர்களை வைத்து தீர்த்து கொண்டார்கள் விடுதலை சிறுத்தைகள். பின்னாடி சப்பக்கட்டு கட்டுறதுக்காக ரஜினிகாந்த் போன்றவர்கள், அந்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்கே மீடியாக்களில் போய் நின்றுட்டு அனுதாபத்தை வந்து காட்டுற மாதிரியும், இவர்கள் அப்பாவிகள் மாதிரியும், இவர்களுக்கு எதுவுமே தெரியாத குழந்தைகள் மாதிரியும், பால் புட்டியை கொடுத்தா வாங்கிட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி மீடியா. இப்போ அதான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த செய்தியோட பின்னணியை வந்து முழுக்க ஆய்வு பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது. அது வந்து அந்த பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிரில் இருந்தது வந்து இவர்களுடைய ஒரு மூர்த்தியோட பொறுப்பாளர், கட்சி பொறுப்பாளர் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு வந்து அந்த கடையில் ஒரு பறைய பேரவைன்னு ஒரு போர்டையும் வச்சிருக்காரு. அது வந்து சில டிஸ்பியூட்னால வந்து அது வந்து காவல் நிலையத்துக்கு போகுது. காவல் நிலையத்திலையும் வந்து அவங்க வந்து சிவில் டிஸ்பியூட்னு கொண்டு போயிருக்கணும். அது கொண்டு போகாமல் அந்த ஆய்வாளர் வந்து ஏதோ அவங்களுக்குள்ளார சாதகமாக இருந்தார் அப்படின்ட்டு ஒரு குற்றம் சொல்கிறாரு. அது அப்படி பார்க்க போனால் அது அப்படி தான் தெரியுது. ஸோ இந்த இதையை வைத்துக்கொண்டு அடுத்தது வந்து டிஜிபி அலுவலகத்தில் தாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது இதுவும் வந்து அவர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை. ஒரு டிஜிபி அலுவலகம் ஒரு மைய தமிழ்நாட்டுடைய தலைமை காவல் நிலையத்தோட அதிகாரிகள் இருக்கிற ஏரியாவில் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்ததுங்கிறது வந்து அந்த அசம்பாவம் நடந்தது வந்து நம்ம தேவையற்றது. இதில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது, பின்னால் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செந்திலெல்லாம் சொன்னாங்க. இதுக்குரிய அந்த எஃப்ஐஆர் இதெல்லாமே நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த பதிவில் நாங்கள் எல்லாம் போடுறோம். பொதுமக்கள் வந்து இது கரெக்டாக தீர்வு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிட்டோம். இந்த முக்தார் என்பவர் வந்து எனக்கு நண்பர் தான், அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனால் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த கேஸை பொறுத்தவரை அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியிட்டிருக்கலாம் அந்த வீடியோவை அப்படிங்கிறத அந்த கருத்தோடு சொல்லிவிட்டு இந்த ஆவணங்களை நாங்கள் இந்த இதோட சேர்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ண வேண்டியது பொதுமக்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவுரை பண்ணுங்கன்றதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.